தீபிகா வணக்கம். திருநெல்வேலியின் புகழ்பெற்ற அல்வா நிறுவனத்தில் தேள் ஒன்று இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில், புகாரின் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் உணவு பாதுகாப்பு துறை மாவட்ட அலுவலர் புஷ்பராஜ் தற்போது அந்த கடையின் உற்பத்தி இடத்தில் நேரடியாக ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். 15 நாட்களுக்குள் இந்த புகார் குறித்த விளக்கம் அளிக்கவும் அந்த நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியின் பிரபல அல்வா கடையில் தேள் இறந்த விவகாரத்தில் உண்மை நிலவரம் என்ன என்பதை அறியும் முயற்சியில் தற்போது திருநெல்வேலி உணவு பாதுகாப்புத்துறை இறங்கி உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியில் இது குறித்து நேற்று இரவு வெளியான செய்தியின் அடிப்படையில் இந்த ஆய்வு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்கு தயாரிக்கப்படும் அல்வாவின் கோதுமை பாலில் இருந்து தயாரிக்கப்படுவதாக கூறுவதால் கோதுமையின் தரம் என்ன, அதற்கு உபயோகப்படுத்தப்படும் தாமிரபரணி ஆற்றின் தரம் என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி அந்த நிறுவனத்திற்கு தற்போது நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து நேற்று நம்மிடம் பேசிய அல்வா கடையின் உரிமையாளர் மிகச்சிறந்த தரத்தை தாங்கள் மேம்படுத்துவதால் இதுபோல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். இருப்பினும் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் நேரில் சென்று ஆய்வு நடத்துவதாக சத்தியம் தொலைக்காட்சியிடம் நேற்று தெரிவித்ததின் அடிப்படையில் தற்போது இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த உற்பத்தி நிறுவனத்தில் பார்த்தீர்கள் என்றால் மூடப்படாத ஜன்னல்களில் வலை அமைப்பு எதுவும் இல்லை என்றும் இதனால் ஏற்பட்ட காற்றினால் தூசி மற்றும் இதர பொருட்கள் அல்வா தயாரிப்பை பாதிக்கும் என உணவு பாதுகாப்புத்துறை கருதுகிறது. இது குறித்து விளக்கம் அளிக்கவும் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அந்த நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர அங்கு பணியாற்றும் அலுவலர்கள் ஊழியர்கள் அனைவருக்குமே பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டதா, உடல் தரத்துடன் இருக்கிறார்களா என்பது குறித்த அறிக்கையையும் தருமாறு திருநெல்வேலி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை புஷ்பராஜ் கேட்டுக்கொண்டதாக சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். தவறுகள் ஏதேனும் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை உணவு பாதுகாப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். சத்தியம் தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக தற்போது திருநெல்வேலியின் பிரபல அல்வா நிறுவனத்தின் தயாரிப்பு கூடத்தில் நடந்து வரும் இந்த நேரடி ஆய்வு மற்றும் பரிசோதனை திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம திருநெல்வேலிக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நம்ம அங்கே உள்ள பிரபலமான சாந்தி அல்வா கடையில் போயிட்டு 1/4 கிலோ அல்வா வந்து ஒரு 4 பாக்கெட்டும், 1/2 கிலோ அல்வா இந்த 1 பாக்கெட்டும், அதே மாதிரி 1/2 கிலோ காரம் இந்த 1 பாக்கெட்டும் நான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தது இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு காலையில் அல்வா கொடுத்துடணும் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அல்வா பாக்கெட் ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளே வந்து ஸ்கூலில் நம்ம அல்வா வெளியில் எடுத்தோம்னா அதுக்குள்ளே வந்து ஒரு நட்டுவாக்காளி குஞ்சு இருக்குது பாருங்க. இந்த நட்டுவாக்காளி குஞ்சியை இப்போ நம்ம எதாச்சியாக நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய உயிருக்கு எந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும் பாருங்க. இது இந்த அலட்சியமாக செயல்படக்கூடிய இந்த சாந்தி ஸ்வீட்ஸு கட்டாயம் வந்து இதுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஊருக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் ஆகும். இப்போ நாங்கள் போயிட்டு இது அல்வாவை எடுத்துக்கொண்டு அல்வா கடையில் கொண்டு நாங்கள் கொடுத்தாலும் இது பண்ண மாட்டாங்க. அதனால வந்து கட்டாயம் வந்து இதை வந்து மக்கள் எல்லாரும் பாருங்க. அது பிரச்சனை நல்லா வந்து இப்போ புகழ்பெற்ற அல்வா கடன் சொல்லி அலட்சியமாக இந்த அதாவது நட்டுவாக்காளி குஞ்சு உள்ளே இருக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு நடக்கும்னு பார்த்துக்கோங்க. நான் கட்டாயம் வந்து கன்சூமர் கோர்ட்டில் போயிட்டு இதை முறையிடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆதங்கம்